என்ன பண்ணுறேன் காலு அவனே வர மாட்டான். ஃபோன் மட்டும் வருது. நம்மகிட்ட எதுவும் போய் கேட்குறான். யாரு குறுக்க ரவுண்டாக வேணுமா? பையன் ஒருத்தர் வரான். போனேன் அப்படிதான் கொடுத்துட்டு அம்மான்னு போயிடுறேன். அவர் தேவையான வீடெல்லாம் எடுத்துட்டு நான் ஃபோனை பார்த்துட்டு நான் வேணா 2 வீடியோ போடுவேன் அவனுக்கு. பிரியாணி கடைக்கு போனோம். பிரியாணி கடை போட மாட்டான். கரெக்டாக மணி 10-11 ஆகிடும் இறக்கிறதுக்கு. சீக்கிரமாக போனாலும் வேலைக்கு ஆகாது. அந்த 1 ஹவர் இங்கே ஒரு ஒர்க் பண்ணிட்டு போயிடலாமேன்னு கிளம்புறதே உட்காந்துக்கிறேன். வேலை செய்யணும். நான் ஓகேண்ணா எனக்கு ஓகே. காசு வச்சுருக்கீங்களா? இல்லை அனுப்புவோம். மீன் சூப்பராக இருக்குமா? சரி நீங்கள் மீன் கொடுக்கும் போது சொல்லிடுமா? சரி பார்த்து பார்க்குறேன். வரும் என்னென்னா 2 ரூபா தந்தையை கொடுத்துருமா? குழம்பு அதில் இருக்குது ஸ்டாக்கு வச்சுருக்கேன். ஆஃபீஸில் உட்காந்து பேசணும்ல. ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸ் வச்சுருக்காரு அவருக்கு. சரணாங்க அவர் தான் வந்து அம்மாவுக்கு கவர் இருக்குங்களா? சரி வந்து தரங்க. ஒரு கவர் கொடுமா? போன வாரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கவர் கொடுங்க. ஒரு கவர் மட்டும் பிரியும். அவ்வளோதான், அப்படியே சைஸ் தான். 2 ஸ்டெப் தள்ளிங்க. இது கூட வந்து தலை வந்துடும். தலை தனியாக போட்டுங்க. இது ஃபுல்லாக ஃப்ரை தான். பீஸ் மட்டும் பாருங்கம்மா. வேறு கவர். கவரை முடிப்பட உள்ள வச்சுங்க. அந்த முடிப்பட உள்ள வச்சுருங்க. ஆமாம் தரமா தரேன். பின்னாடி
ஓகே ஓவர். மீன் நிறைய வந்து நான் இன்னைக்கு மீன்லாம் ஒன்றும் பெரிய மீன்லாம் இல்லைப்பா. பெரிய மீன் என்ன போட்டோமா அப்படியே போட்டோமா ஜாஸ்தி வந்து தமிழ் விடாது. இங்கே எதுவுமே கிடையாதுங்க. ஆமாம் அதுவும் அந்த பாவாடை வாங்க பாணி தண்ணி ஊற்றுறாங்க கையில். விஷயம் வேணுமா? தலையை நார்மலாக விடலாமா இல்லை வச்சு அப்படியே போடலாம். வாங்கம்மா இப்படி வந்துருங்க. ஒன் 20 கொடுங்கம்மா. இது என்ன பண்ணணுமா? ஸ்கின் எடுக்கணுமா அப்படியே விடலாமா? ஸ்கின் மட்டும் எடுத்துருவா. இப்படி போட்டு ரெண்டா இருக்குமா? சரி ஓகே இப்படி பண்ணா எதுவும் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்கின் வருது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் எப்படியோ எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்படி விட்டுருவா. இது வெட்டமே விட்டுருவா. போட்டுக்கலாம். ஓகே பீஸ் பாருங்க. ஏவா நீர்றா ஓகேவா? அப்பா நீ வாப்பா. நாளைக்கு மேலே கத்தி வடிக்க போகணும். ஒன்றுமே புரியல. யார் அவங்க இங்கே தான் பஸ் எங்கிறீங்க? அப்படியா? சரி வந்துட்டு போய் ஃபோன் பண்ண. வேசாரப்பள்ளிலேருந்து வர்றதுக்கு எப்படி 1 hour 1/2 hour மேலே ஆகும். பாடி இங்கே தாங்காது. எதையுமே வெட்டுறது கிடையாது. சைடு கூட வெட்டுறது கிடையாது. இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்ப்பா. வெளிநாடு போகிற மீன் தான் அதிகமாக. ஒரே நாளில் 5 டன் மீன் வெட்டுறோம். 5 டன் 4 டன் 5 டன். குடல் வேணுமா? கொடுங்க அடங்க நம்ம தானே. இது கொடு. அது மொத்தம் 2 3 இருக்கு பாருங்க. ஆமாம் பெரிய குடல் 2 சின்ன குடல் இருக்கு பாருங்க. ஆமாம் காலையிலேருந்து ஒருத்தர் லவலவா சின்ன போயிட்டு போயிட்டான். சரி ஆனால் கூப்பிடலான்னு பார்த்தேன். எதுக்கு அது 2 கிலோ நம்மளுக்கு தான். பாறை கொடுங்க ராப்பர் கொடுங்க.
யாருக்குன்னு இருக்குதோ அவங்களுக்கு தான். எதை நினைச்சாலும் கிடைக்கிறது கஷ்டம். தலையை பெருசாக போடலாமா? சின்னதாக வெட்டி போடலாம். ஊக்கத்தை தவிர மீதி எல்லாம் போட்டு எதையுமே வெட்டல. சின்னதாக வெட்டி போடலாம். போதுங்களா? அதிகமாக சின்ன படம் நல்லா இருக்காது. வேணும். இதையும் போடல. நல்லா வேணும். பூக்கொத்து மட்டும் எடுத்து குடலாம் வேண்டாம். இதை போடலாமா? செட்டு. இது எப்படின்னா நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. இந்த ஓடு இருக்குல்ல, இது வெந்த உடனே டோட்டலாகவே அது எதுவும் தெரியாம வந்துடும். அந்த 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 சும்மா இந்த தோல் தான் அது டேஸ்டாக இருக்காது. நாங்கள் இங்கே தொடர்ந்து வேஸ்டேஜ் மட்டுமே நாங்கள் தான் தலை முள் வயிறு பீஸு இது மட்டுமே நாங்கள் தனித்தனியாக வெட்டுறாங்க விற்கிறோம். ஆமாம் ஆமாம். அங்கே